தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திமுக அதிமுக குற்றம் சாட்டினாங்க, குறை சொன்னாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சகோதரர்கள் அது உங்கள் ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. அதே குற்றச்சாட்டு விமர்சனத்தை நாம் தமிழக கட்சி முன் வச்சுன்னு வைங்களேன், இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருப்பாங்க. தேனிசை செல்லப்பா பாசறைப்பானார் அவருடைய புகழ் வணக்க கூட்டத்துக்கு அண்ணன் சீமான் போயிருந்தார். அந்த கூட்டத்தில் கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி, தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர் பெருமக்களை நோக்கி முன் வச்சுருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை போட்டு கழுவி ஊற்றிருந்தார். அப்போ ஒரு 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக இன்றைக்கி ஆட்சி பண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அரசு துறையை தனியார் மையத்துக்கு ஒப்படைச்சிற மாதிரி தான் இன்றைக்கி அவங்களோட நடவடிக்கைகள் இருக்குது. அதாவது எல்என்டி நிறுவனத்துக்கு 18,000 கோடிக்கு கையெழுத்து ஒப்பந்தமாகுது, அதாவது நீர் விநியோகத்துக்கு. இதே மாதிரி போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், எல்லாமே தனியார் தான் சிறப்பாக சேவை செய்யும் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி அரசாங்கம் நடத்துது. எல்லாமே தனியாருக்கு கொடுத்துரும் அப்படின்னா அரசோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள் இந்த குப்பையை கல்குவாரில் போட்டு மூடுறதா இருக்கட்டும், கச்சத்தீவு பிரச்சனைக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதா இருக்கட்டும், டாஸ்மாக் மதுபானம் குறித்து அமைச்சர்கள் பேசும்போதும் சரி, மிகப்பெரிய கேலிக்கூத்தாக இருக்குது. ஒரு அமைச்சர் சாதாரண ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் இப்படி பேசுவாங்க, அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். தளபதி விஜய் சொல்லிட்டாரு, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி என்ன நோக்கி யாராவது விமர்சனம் வச்சாங்க அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆளுமையுள்ள தலைவன் அதை சரி பண்ணக்கூடிய நோக்கில் தான் அவனுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அதாவது முட்டாள் ரசிகர்களை வச்சுக்கிட்டு நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம், கடந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தளபதி விஜயம் கடந்து போயிட்டுருக்காரு. ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறதுக்கு வக்கு இருக்குதா? இல்லை. பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தினா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தோழர்கள் சத்தம் போடுவாங்க. பத்திரிக்கையாளர் சந்திப்பு எதுக்கு நடத்துகிறாங்க? மக்கள், எதிர்கட்சிகள், பத்திரிக்கையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் சொல்லணும். திமுக அதிமுக தான் தட்டி கழிச்சாங்க, சரி. காவிரி பிரச்சனையா, அது ஏன் வந்தது, எதனால் வந்தது, அதை பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும் அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத பேசணும். நீட் பிரச்சனையா பேசணும், யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமே வாய் திறக்க மாட்டேன் அப்படின்னா என்ன ஒரு அதிகாரம் அது? திமுக அதிமுக சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு திமுக அதிமுகவுடைய எல்லா கட்சியில் உள்ள நண்பர்களையும் நீங்கள் உங்கள் கூட சேர்த்துறீங்க. தமிழக வெற்றி கழகம் தாய் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமைச்சர் ஆதவர்ஜனா பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு மாற்று அரசியல், ஒரு மயிர அரசியலும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி கொள்கை கோட்பாடோடு இன்னைக்கு நகர்ந்து வந்துட்டுருக்கு, விமர்சனங்களை வைக்கிது. அதாவது ஒரு அரசு இயந்திரம் எப்படி இயங்கணும், எப்படி கல்வியும் மருத்துவமும் உயிர் தேவையாக இருக்கிற குடிநீரும் அரசாங்கம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி முன்வைக்குது.